ஆசிய கோப்பை 2025 இந்திய அணியில வந்து பார்த்தீங்கன்னா, யார வந்து ஓப்பன் பண்ண வைப்பாங்க? எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா, சுபன் கில் நம்மளோட சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேருமே இருக்காங்க. இப்ப இவங்க 3 பேத்துல யாரு இந்திய அணியில ஓப்பனிங் பண்ண வைக்க போறாங்க? சஞ்சு சாம்சன் கேரளா லீக்ல போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட கவனத்துக்கு போகும்? இந்தியாவோட கவனத்துக்கு போகும். இந்தியாவோட பிசிசிஐயோட கவனத்துக்கு போகும். பிளஸ் கௌதம் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவோட கவனத்துக்கு போகும். நான் யாரு? என்னோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் என்ன? ஓப்பனிங்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ், என்னோட ஃபார்ம் என்ன? அப்படிங்கிறது நான் இப்போ வந்து காமிச்சிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் ஓப்பனிங்ல இறக்குங்கப்பா அப்படின்ட்டு நான் சஞ்சு சாம்சன் அவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் குடுக்குற மாரி போட்டு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்லாட்ல ஆசிய கோப்பையில 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேத்துல யார் இறங்குறதுக்கான யாரு 2 பேர் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்கிறது தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆசிய கோப்பைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல 3 பேர் இருக்காங்க. அபிஷேக் சர்மா, சுபன் கில் அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேரோட இப்ப ஃபார்ம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லியே ஆகணும். சஞ்சு சாம்சன் கேரளா லீக்ல பார்த்தீங்கன்னா, போட்டு பொலன்னு பொளந்து கட்டிட்டு இருக்காரு. 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. 3 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிளஸ் அது மட்டும் இல்ல ஒரு 80 பிளஸ் அது ஒரு 60 அப்படின்ட்டு 3 மேட்ச்லயும் போட்டு பொலன்னு பொளந்து கட்டிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல நம்பர் 6 இறங்குனாரு. நம்பர் 6ங்கிறது அவருக்கு செட் ஆகல. மிடில் ஆர்டர்ல அவருக்கு செட் ஆகல. அவர் ஓப்பனிங்ல தான் அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சுக்கனால ஓப்பனிங்ல போட்டு பிரீமியர் லீக் கேரளா பிரீமியர் லீக்ல போட்டு பொலன்னு பொளந்து கட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்ஃபார்ம் பேட்டரா இருக்க சஞ்சு சாம்சனை எப்படி ஓப்பனிங்ல இருந்து அவர் தவிர்க்க போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சுபன் கில்ல வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, சுபன் கில்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் ஐபிஎல் நல்ல ஃபார்ம்ல இருக்காப்ல. அது மட்டும் இல்ல இங்கிலாந்துக்கு எதிரா டெஸ்ட் மேட்சஸ் நீங்க பார்த்திருக்கீங்க. டபுள் செஞ்சுரி அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து அடுத்து அதே இன்னிங்ஸ் அதே டெஸ்ட் மேட்சஸ்ல ஒரு 160 இந்த மாதிரி வேற லெவல் இன்டென்ட்டோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ஓப்பனிங் ஸ்லாட்ல டிரா பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவரு பார்த்தீங்கன்னா, வைஸ் கேப்டனா இருக்காரு. வைஸ் கேப்டனா இருக்கனால கம்பல்சரி அவர் பிளேயிங் 11ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உறுதிதாங்க. அதனால வைஸ் கேப்டனா இருக்கனால கம்பல்சரி இவரு பிளேயிங் 11ல இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால இவரு ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அ சஞ்சு சாம்சன் ஓகே. அவரோட டேலண்ட்ட காமிச்சிட்டு இருக்காரு. சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அவர நீங்க எடுத்து தான் ஆவணும். ஓப்பனிங் ஸ்லாட்ல வச்சு தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. இன்னும் பிளேயிங் 11ஸ்ல இருந்து தான் ஆவணும். அ அபிஷேக் சர்மாவ பொறுத்தவரைக்கும் அவர வெளிய அனுப்புனாங்கன்னா, அவரோட பங்களிப்பு எப்படி இருந்திருக்குன்னா, ஐபிஎல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வேற லெவல் இன்டென்ட்டோட பார்த்தீங்கன்னா, 200 ரன்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா சேஸ் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது அபிஷேக் சர்மா தான். அந்த ஒரு அபிஷேக் சர்மாவ நீங்க எப்படி தூக்க முடியும்? குயிக்காவே பார்த்தீங்கன்னா, குயிக்காவே ஒரு 10 பால் 20 பால்லயே பார்த்தீங்கன்னா 10 பால் 20 பால்லயே பெரிய ஸ்கோர கொண்டு போற எபிலிட்டி அபிஷேக் சர்மா பயங்கரமா நிரூபிச்சிருந்திருக்காரு. இந்தியன் டீம்ல இருக்கட்டும், பிளஸ் ஐபிஎல் இருக்கட்டும், பிளஸ் அவரோட டேலண்ட்டும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. குயிக் செஷன்லயே பார்த்தீங்கன்னா, பெரிய இன்னிங்ஸ இந்தியன் டீமுக்கு கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதனால அபிஷேக் சர்மாவுக்கும் ஓப்பனிங் ஸ்லாட்ல கம்பல்சரி இடத்துக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேள்வி நான் உங்கள்ட்ட தான் வைக்க போறேன். அபிஷேக் சர்மா, கில்லு அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேத்துல யார் ஆசிய கோப்பையில ஓப்பனிங் பேர் இறங்குவாங்க? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் இல்லாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவும், சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் இடையில வந்துட்டாரு. அதுவும் வைஸ் கேப்டனா வேற வந்துட்டாரு. கம்பல்சரி வைஸ் கேப்டனா வந்தனால அவர் பிளேயிங் 11ல இருந்து தான் ஆகணும். அவரோட ஸ்லாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே ஓப்பனிங்ல தான் இறங்குவாரு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் பேர் யாரா இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு கருத்து கணிப்பு வந்துருச்சு. என்னதான் நீங்க ஃபார்ம்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒண்ணு மிடில் ஆர்டர்ல ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா பெஞ்ச் தான் அப்படிங்கிற மாரி என்னோட கருத்து கணிப்பு தோணுது. பிளஸ் உங்களோட கருத்த சொல்லுங்க. இவங்க 3 பேத்துல இந்த வருஷம் ஆசிய கோப்பை 2025ல யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்த நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் கொஞ்சம் பகிருங்க. வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு மன வருத்தம் என்னிடம் இருக்குது. பரவால்ல. பார்க்காட்டியும் பரவால்ல. நான் கடமை செய்றேன். கடமை செய் பலனை எதிர்பாராத அப்படிங்கிறது என்னோட பாலிசி. அதனால அத நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க பார்க்குற வரைக்கும் ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனல்ல லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.